ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். திரைத்திறனாய்வாளர், சமூக ஆய்வாளர் சுபேர் அவர்கள் நம்முடன் இருக்கிறாங்க. அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தேவா அவர்கள் தேனிசை தென்றல் தேவா அப்படின்னு அவருக்கு பேரு. ஆனா தேவானாலே கானா பாட்டு தான். அது இந்த ரிக்ஷா ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த உழைக்கும் மக்கள் வந்து அது கானா பாட்டு அதுக்குன்னே வந்துட்டாருப்பா. அந்த டக்கு டக்குன்னு அந்த கொட்டடிச்சுட்டு வர்ற அவர் பாடின பாட்டெல்லாம் அவ்வளோ ஹிட்டு அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலி தேவா அப்படின்னா கானா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துடன் அடங்கக்கூடியவரா தேவா? இல்ல. அதாவது இவர் வந்து பேசிக்கா வந்து ஒரு அரசாங்க ஊழியர். தூர்தர்ஷன்ல வேலை பார்த்தவரு. மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்த தேவநேசன் சொக்கலிங்கம் அப்படிங்கிறது அவருடைய பேர். ஓ, தேவநேசன் சொக்கலிங்கம். அது தேவான்னு சுருக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர்ல மியூசிக் பண்ணியிருக்காரு. தேவா வந்து அதுக்கு முன்னாடி சந்திரபோஸ் இருக்கார்ல மியூசிக் டைரக்டர். ஆமா. சந்திரபோஸும் தேவாவும் நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் சேர்ந்து தேவா போஸ் அப்படிங்கிற பேர்ல சில படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க. அந்த காலத்துல இரட்டை இசையமைப்பாளர் ஒரு செட்டப் இருந்துச்சு. விஸ்வநாத ராமமூர்த்தி, சங்கர், கணேஷ், அந்த மாதிரி ஒரு அது மாதிரி தேவா போஸ் அப்படிங்கிற பேர்ல சில படங்கள் பண்ணியிருக்காங்க. சரியா போகல. அப்புறம் அவங்களுக்குள்ள கருத்து வேண்டாம். சந்திரபோஸ் தனியா போயிட்டார். ஏவிஎம்ல இருந்து இளையராஜா வெளியே வந்த பிறகு சந்திரபோஸ் தான் ஏவிஎம்னுடைய ஆஸ்தான இசையமைப்பாளர். சங்கர் குரு அது நிறைய படங்கள் பண்ணிட்டு ராஜா சின்ன ரோஜா அவர்தானே? அவர்தான் சூப்பர் ஸ்டார் யார் அது சந்திரா. நிறைய பேர் இளையராஜா வச்சுட்டு இருப்பாங்க. அதாவது ஏவிஎம்க்கும் இளையராஜாவுக்கும் ஒரு சின்ன முரண்பாடு வந்து வெளியே வந்த பிறகு அப்ப பண்ணாங்க. அதுக்கு பிறகு பெர்மனண்டாவே ஏவிஎம் படங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்திரபோஸ் தான். அதற்கு பிறகு சக்தி திருப்பி ஏவிஎம் எஜமான் வந்ததுக்கு அப்புறம் இளையராஜா வந்து. ஆமா, எஜமானுக்கு முன்னாடி சக்திவேல்னு ஒரு படம் வந்துச்சு நினைக்கிறேன். அதுலதான் திருப்பி ஜாயிண்ட் ஆறாங்க. அது வரைக்கும் ஒரு நீண்ட நாள் ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. அப்ப சந்திரபோஸ் தனியா போய் சந்திரபோசன் பண்றாரு. தேவா வந்து வாய்ப்புகள் தேடி 90 தொடக்கம். அதுக்கு முன்னாடி 85, 84 90ல அவர் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டார். முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த பக்தி பாடல்கள், இந்த மாதிரி அம்மன் பாடல்கள், இந்த மாதிரி பாடல்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இசையமைப்பு பண்ணிட்டு இருக்காரு. வாய்ப்புகள் கேட்டிருக்காரு. தேவாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் என்னன்னா அவங்களுடைய பிரதர்ஸ், ஒருத்தர் கீபோர்ட் பிளேயர், ஒரு ரிதம் போர்ட் பிளேயர். இந்த டீம் அப்படியே ஒரு செட்டப் வச்சுக்கிட்டு வாய்ப்புகள் தேடிட்டு இருக்காரு. அந்த தான் கிடைச்சி சின்ன சின்ன படங்கள் பண்றாரு. பெருசா போல தேவாசி அப்படின்ற பேர்ல ஒரு படம் பண்றாரு. அதுவும் சரியா போல. அப்புறம் கடைசியில தேவாங்கிற பேர்ல மாட்டுக்கார மன்னாரு அப்படின்னு ஒரு படம் பண்றாரு. யாரு ஹீரோ? அது புதுமுகங்கள் நினைக்கிறேன். முற்றிலும் புதுமுகங்கள் நடிச்ச படம். அந்த படம் பெருசா போல. அதுக்கு ஒரு நம்ம நடிகர் ராமராஜன் டைரக்ட் பண்றாரு ஒரு படம். ராமராஜன் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா டைரக்டர். ஆமா ஆமா. ராமநாராயணுடைய டிஸ்ட்ரிபியூட்டர், டைரக்ஷன். ராமநாராயணுடைய உதவியாளர், ஆஸ்தான உதவியாளர் நம்ம இவர் ராமராஜன். அவருடைய படம் பண்ணாரு. அந்த படத்துக்கும் இசையமைக்கிறாரு. அது பெருசா போல. ஒரு சில பாடல்கள் கிட்டு. அதற்கு பிறகு அவருக்கு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்த படம் வைகாசி பிறந்தாச்சு. பிரசாந்தோட முதல் படம். பிரசாந்தினுடைய முதல் படம். பிரசாந்த் ஹீரோ, காவேரி ஹீரோயின், ராதாபாரதி டைரக்டர், அன்பாலயா பிரபா, நிறைய புதுமுகங்கள். எல்லா புதுமுகங்கள் வச்சு ஒரு பள்ளி காலங்கள் நடக்கக்கூடிய காதல், அதை வச்சு ஒரு அலைகள் ஓய்வு ஸ்டைல், அந்த ஸ்டைல்ல பண்றாரு. படம் சூப்பர் டூப்பர். அந்த பாட்டு தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்க, அது பயங்கரமான கிட்டோடனே அப்படியே அவருடைய கேரியர் ஸ்டார்ட் ஆகுது. தேவாங்கிறப்ப தொடர்ந்து படங்கள் பண்றாரு. வசந்த கால பறவை, சூரியன். வசந்த கால பறவை தேவாவா? ஆமா ஆமா. சரத்குமார் படம். ஆமா, அதான் வந்து பவித்ரனுடைய முதல் படம். பவித்ரனுடைய முதல் படம். அவர் சரத்குமார் அவங்களும் ரொம்ப பயங்கர. அதுக்கு பிறகுதான் சூரியன் பண்றாரு. சூரியன், வசந்த கால வரிசையா பண்றாரு. அப்புறம் கேஸ் சேர்ந்து நிறைய படங்கள் பண்றாரு. ஆனால் அது வரைக்கும் அப்படியே தேவாங்கிற பேர் இதோ அப்படியே ஒரு இருக்குது. இந்த விஷயத்த இன்னொரு அப்படியே அதுக்கு பிறகு அண்ணாமலை பண்ணுறாரு. அப்புறம் பாஷா பண்ணுறாரு. அதுக்கு பிறகு தேவாங்கிற கொடி ஒரு 20 வருஷம் தமிழ் சினிமாவில் உச்சகட்டத்துக்கு போயிட்டார். இதுக்கு முன்னாடி எங்கே போனாலும் நம்ம தலைவனை பேசாமல் போக முடியாது. இளையராஜாவை இசைன்னு வந்துட்டா அதை தவிர்க்க முடியாது இல்லையா? ஒரு 25 வருஷம் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு இரும்பு கேட் இளையராஜாங்கிற ஆள். காம்படேட்டரே இல்லைங்க. காம்படேட்டர் போட்டியே கிடையாது. வர்ற எல்லாரும் நீதான் குருநாதன். அந்த மாதிரி 25 வருஷம் எப்பவுமே நான் தான் ராஜான்னு ஒரு பாட்டு. அது உண்மைதான். அது எப்பவுமே நான் தான் ராஜா. கோட்டை இல்லை, கொடியும் இல்லை. அப்பவும் ராஜா, இப்பவும் ராஜா. உங்களுக்கு நிறைய ராஜான்னு வந்த பாடல்கள் எல்லாமே மறைமுகமா அது இளையராஜா தான். வாலியே சொல்லியிருக்கிறாரு. நானு ஒரு பாட்டு எழுதுவேன், அதை முதல்ல ராஜான்னு போட்டு ராஜா ஒத்துக்குருவான். இளையராஜா பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்காரு. வாலி என்ன வந்து எழுதுவாரு ஒரு வார்த்தை, முன்னாடி ராஜான்னு போட்டுருவாரு. ராஜா நான் ஒத்துக்கிறேன்னு வாலி எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ராஜா. அது கார்த்திக் பாட்டு அப்படியே அவருக்கு கோட்டை இல்லை, கொடியும் இல்லை, எப்பவும் நான் எனக்கு அரசியல் கிடையாது, கட்சி கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. அது இப்ப வந்தது அந்த மாதிரி ஒரு 25 வருஷம். அப்பவும் சில மியூசிக் டைரக்டர் இருந்தாங்க. சந்திரபோஸ் இருந்தாரு, சங்கர் கணேஷ் இருந்தாரு, சில இசையமைப்பாளர் இருந்தாங்க. இருந்தாலும் இவருக்கு ஈக்குவலே கிடையாது. இவருக்கு காம்படிட்டரே கிடையாது. சின்னத்தாயின்னு ஒரு படம். கஸ்தூரி ராஜாவா? கஸ்தூரி ராஜா இல்ல, கணேஷ் ராஜான்னு ஒரு டைரக்டர். கணேஷ் ராஜா புதுசு. விக்னேஷ் ஹீரோ அந்த படத்துக்கு. இந்த மாதிரி நிறைய படங்கள். அந்த படத்துடைய போஸ்டர் எப்படின்னா
அவருடைய நோட்ஸ் எழுதுவார். இப்படி உட்காந்த மாணிக்கு ஒரு அந்த மியூசிக் லைனோட இருக்கும். இந்த நோட்ஸ் எழுதுகிற பேப்பர் அதுதான் டிசைன். இசைஞானியின் சின்ன தாய் இவ்வளோதான். போஸ்டர் பட பூஜை படம் சோல்ட் அவுட். ஆல் ஏரியா சோல்ட் அவுட். இதென்ன நான் ஏரிக்கர சூப்பர் டூப்பர் ஹிட். எட்டி அந்த பாட்டு அந்த குரல் வந்து இன்னும் அப்படியே 3 டோன்ல அந்த சாங் இருக்கும். இளையராஜா பாடிருப்பாரு, சொர்ணலதா பாடிருப்பாங்க. அதுல வந்து டூயட் இருக்கும், சேட் இருக்கும். அந்த படத்துல இந்த சாங் வந்து 3 வெர்ஷன் இருக்கும். அப்புறம் அதுல இந்த ஒரு வேட்டைக்கு போற சாமி பாடு, கோட்டையை விட்டு வேட்டைக்கு போன கொடலமட சாமி. அது பாட்டு சின்ன பசங்க பாடுற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஃபேமஸ். ஆனா இவரு என்ன இந்த விஷயத்தை ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த படம் எல்லாம் முற்றிலும் புதுமுகங்க. இளையராஜாங்கிற ஒரு பேரு பூஜை போடுறாங்க, படம் ஆல் ஏரியா சோல்ட் அவுட். இந்த மாதிரி எத்தனையோ படங்கள். ஆமா, இளையராஜா வச்சே அவர் பேரு தான் படம் இளையராஜாவா, சரி இந்த ஏரியா நான் வாங்கிக்கிறேன்ப்பா. பாட்டு எல்லாரும் பாட்டுக்கா படம் 10 நாள் ஒரு 50 நாள் ஓடும். அப்பெல்லாம் 50 நாள் சாதாரணம். ஆமா, அப்ப 50 நாள் சாதாரண படம் 50 நாள் ஓடும். இப்ப 50 நாள் ஓடுற பெரிய சூப்பர் ஸ்டார் படம் 3 நாள் தானே, வெள்ளி சனி ஞாயிறு. பெரிய சூப்பர் ஸ்டார் படம் 50 நாளைக்கு மேல ஓட மாட்டேங்குது. 3 நாள் கலெக்ஷன் அவ்வளவுதான். ஸ்கிரீனிங் நிறைய பண்றாங்கல்ல, அப்ப கிடையாது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப அந்த மாதிரி ஒரு இரும்பு கோட்டையை போட்டு வச்சிருந்தாரு ஒரு 20 வருஷம். அதுக்குள்ள எத்தனையோ பேர் முயற்சி வருவாங்க. ஒரு படம் அந்த விஜய் ஆனந்தன் ஒருத்தர் நான் அடிமையிலே ஒரு படம் ரஜினிகாந்த் நடிச்ச படம். அந்த படத்துல பாட்டுலாம் பாத்தீங்கன்னா இளையராஜா பாட்டு மாதிரியே இருக்கும். விஜய் ஆனந்தன் ஒரு மியூசிக் டேரக்டர் வருவாரு, ஒரு படம் 2 படம் போயிடுவாங்க. தேவேந்திரன் வருவாரு, அவர் இளையராஜா மாதிரியே இருக்கும். ஒரு படம் 2 படம் பண்ணுவாரு, போயிடுவார். இந்த மாதிரி படங்கள் வருவாங்க. ஆனா யாருமே அவர் அசைக்க முடியல. அப்படி இரும்பு கோட்டை. அதுல அப்பதான் இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிஎன்சியை கவர் பண்ற மாதிரி தேவா, ஏ கிளாஸ் ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி ரகுமான் 2 பேரும் உள்ள வர்றாங்க. 90களின் தொடக்கத்துல 2 பேர் உள்ள வர்றாங்க. அப்ப அவருக்கு ராஜாவுக்கு அப்படியே கொஞ்சமா அவருடைய அந்த இது கிராஃப்ட் இறங்குதுன்னா வாய்ப்புகள் இறங்குது. அவர் என்னைக்கு இறங்கல, அவருடைய குவாலிட்டி இறங்கல, அவருடைய ரீகார்டிங் இறங்கல, அவர் வாய்ப்புகள். இன்னொரு ஆளும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான காம்படேட்டருக்கு உள்ள வர்றாரு. அது வரைக்கும் ரஜினிகாந்த் படங்கள் மட்டுமே இளையராஜா மட்டும் தான் பண்ணுவாருங்கிற காலம் மாதிரி தேவா பண்றாரு. அண்ணாமலையில ஆரம்பிக்குது. அண்ணாமலையில் ஏன் ஆரம்பிக்கிறாங்கன்னா, பாலச்சந்தருக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு சின்ன ஒரு விரிசல் ஏற்பட்டு தனியா பாலச்சந்தர் போய் வேற மியூசிக் டேரக்டர்ல படம் பண்ணிட்டு இருக்காரு. மரகதமணி அப்பதான் கூட்டு வர்றாரு, அழகன் படம் பண்றாரு. அந்த மரகதமணி இப்போ நேஷனல் அவார்டு வாங்கினார் இல்லையா, அந்த தேசிய ஆஸ்கார். மரகதமணி அழகன் ஆஸ்கார் வாங்கினார் இல்லையா, அந்த மரகதமணியை ரொம்ப கேப் விட்டார்ல மரகதமணி. ஆமாம், அவருக்கு ஏஜ் 70 வயசுக்கு மேல ஆகுது. மரகதமணியை கூட்டு வந்து அப்போ இளையராஜாவுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கப்ப தேவா உள்ள வர்றார். தேவா யூஸ் பண்ணிக்கிறார். தேவா யூஸ் பண்ணிட்டு தான் அண்ணாமலை பாட்சா அது. ஆனால் அந்த அவருடைய வளர்ச்சிக்கு தேவா வளர்ச்சிங்கிறது வந்து சாதாரண வளர்ச்சி கிடையாது. கடுமையான விமர்சனங்கள் அவர் மேல தேவா வரும்போது கடுமையான. இவர் மியூசிக் டேரக்டரே இல்லை அப்படின்னு எழுதினாங்க. ஏன் அவரை மட்டும் அப்படி பண்ணாங்க? நிறைய வந்து இளையராஜாங்கிற அங்க ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவல் பண்றப்ப ஏத்துக்க முடியல. அந்த ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, காப்பி தேவா வந்து தேவா வந்து இளையராஜா பாட்டினுடைய சாயல் நிறையா இருக்கு. அண்ணாமலை படம் சூப்பர் டூப்பர் ஹிட், சாங் ஹிட். பாட்டு வந்து படம் வந்து இமயமலை, இது வந்து படம் மியூசிக் டேரக்டர் வந்து மியூசிக் வந்து தம்பிமலை அப்படின்னு எழுதினாங்க. விமர்சனங்கள் வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த பாஷா வரைக்குமே விமர்சனங்கள் கடுமையாக எதிர்க்கிட்டே இருந்தாங்க தேவா மேல. அதை மீறி நின்று அவரும் நிறைய மெலடி. ரஜினியே சொன்னாரே, இந்த பாட்சா படம் எப்படி அண்ணாமலை மாதிரி 100 அண்ணாமலை மாதிரி இருக்குன்னு தேவா தான் கொடுத்தாரு அப்படின்னு மாதிரி. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் வந்தாரு. இந்த கானா அப்படிங்கிறது வார்த்தையில ஆரம்பிக்கிறாங்க. இந்த கானாங்கிறதே தமிழ் வார்த்தை கிடையாது, அது உருதா ஹிந்தி வார்த்தை. கானாங்கிறது நம்ம ஆளு வந்து கானான்றாங்க இல்லையா, கானா கிடையாது, கானா. கானாங்கிறது ஹிந்தியில பாட்டுன்னு அர்த்தம். அந்த கானா தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தங்கிறது ஒரு பெரிய கதை. அதனால இந்த குல்ஃபி ஐஸ் விற்கிறாங்களா, அப்ப அந்த காலங்களில் குல்ஃபி ஐஸ் விற்கிறவங்க நைட் நேரங்களில் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் குல்ஃபி ஐஸ் விற்பாங்க. அந்த வெட்டர்மார்க்ஸ் லைட்டை வச்சுக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டு, அப்போ அந்த நைட் நேரத்தில் உங்களுக்கு களைப்பு தெரியாமல் போடுறதுக்கு அவங்க ஹிந்தி பாடல்களை தமிழ் பாட்டுடைய டியூன்ல பாடுறது. அவங்க அந்த குல்ஃபி விற்கிறவங்க தமிழ் பாட்டுடைய இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் இந்த டியூன் பிடிக்கும். ஆனால் லாங்குவேஜ் அவனுக்கு ஒட்ட மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிந்தி லிரிக்கில் இவன் இதுக்கு பாடுறது. இப்படி பாட ஆரம்பிச்சோடனே நம்ம ஆட்கள் அதை முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கு பேர் தான் கானா. அந்த கானா பாடல் வந்து இப்போ இறந்தவர்கள் வீட்டில், அதாவது கேத வீட்டில் நிறைய நம்ம சைடில் தென் மாவட்டங்கள்னா ஒப்பாரி பாடல்கள், அதாவது இறந்தவர் வீட்டில் பழைய பாட்டிலாம் வந்து அந்த ஒப்பாரி பாடுவாங்க. அதுக்குன்னு ஒரு டீமே இருக்கும், ஒப்பாரி பாடல் பாடக்கூடிய டீமே இருக்கும். அதில் பாடினவர் தான் அந்த பாலா, இந்த மக்கா கலங்குத பாடினவர்னா ஒப்பாரி பாடல் பாடக்கூடிய டீமில் இருந்தவர். அது தென் மாவட்டங்களில் ஒப்பாரி பாடல்பாங்க. இந்த வட மாவட்டங்கள் சென்னை பகுதிகளில் வந்து கானா, மரண கானா அப்படிம்பாங்க. மரண கானா பாடக்கூடியவர்கள். அதுக்கே வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை. அதாவது
இறந்தவங்க வந்து அடுத்த நாள் காலையில் தான் எடுப்பாங்க. இறந்த வீட்டில் தூங்கிடக்கூடாதுங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. அதுக்கான இந்த பாடல். அதுக்காக விடிய விடிய அந்த டீம் உட்காந்துக்கிட்டு அவங்கள பற்றின புகழ்ந்து எப்படிலாம் வாழ்ந்தார் தெரியுமா, நல்லவர் அப்படின்னு அவங்கள பற்றி பாடுவாங்க. அதுதான் அந்த கானா பாட்டு. இவர் சினிமாவுக்குள்ளே வந்தோடனே இந்த கானா பாடல்களை திரையில கொண்டு வர்றாரு. அது இவரே பாடுவார். அப்படிங்கும்போது அந்த கானா பாடல் இன்னைக்கு எத்தனையோ கானா பாடல்களுடைய காட்ஃபாதர் வந்து தேவா தான். இப்படி கானா பாடல்களே சொல்லிட்டு போனா கூட மெல்லிசை பாடல்கள் நிறையா பண்ணியிருக்காரு. மெலடி சாங்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன துரதிர்ஷ்டம்னா இவர் மெலடி பாடல் பண்ணா கூட இவர் கானா அந்த அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்ஷால அந்த தங்க மகன் என்று அதையெல்லாம் எப்படி என்ன மாதிரியான அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. நேருக்கு நேரில் எங்கெங்கோ ஆஷா சூப்பர் பாட்டு பண்ணியிருப்பாரு. ஆகானு உன்னை பார்த்த நாள் முதல் ஒரு பாட்டு பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பல பேருக்கு தேவானே மைண்டுக்கு வராது. தெரிஞ்சால் ஏத்துக்கிற அவருக்கு ஒரு பெரிய என்ன சமைச்சார்லாம் மியூசிக்கல் படமே பாட்டு நம்பி. அது மணிரத்னம் காம்பவுண்டுக்குள்ள போயிட்டாரு. நேருக்கு நேர், ஆசை, அந்த மாதிரி தொடர்ந்து அங்க பண்றாரு. பாலச்சந்தர் காம்பவுண்டுக்குள்ள போயிட்டாரு. எல்லா இடங்கள்லையும் பண்ணாங்க. ஆனால் பல நாட்கள் வந்து அவரை வந்து ஒரு கானா பாடல்கள் பாடக்கூடிய அதாவது நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இளையராஜாங்கிற ஒரு பக்கம் ஒரு இமயம் இருக்குது. எல்லாத்தையும் மீறி ஆகப்பட்ட விமர்சனங்களை தாண்டி திறமை இருந்தால் வெற்றி பெற முடியும்னு ஒரு 350 படத்துக்கு மேலே இசையமைச்சு அவர் பையனைக்கு வச்சு இருக்காங்க. அவருக்கு பக்கபலமாக இருந்தது அவங்க தம்பியல்ங்கிறதுல மறக்க முடியாத விஷயம் தான் அது. அவருக்கு காப்பி கேட் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ சூரியன் படம்னா அந்த 18 வயது பாட்டு கூட காப்பி அப்படிங்கிறாங்க. என்ன அசையமைச்சாலும் அந்த பாட்டு வரும். ஆடியில செய்தி சொல்லி அப்படிங்கிற பாட்டு, என் மன்னவர் மன்னர், அது அப்படியே வந்து ராமராஜன் பாட்டு இளையராஜா போட்டது. எங்க ஊர் பூவாத்தால வந்து ஆசையில பாத்தி கட்டி அதை வந்து அப்படியே எடுத்துட்டாரு. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அப்படியே எடுத்திருக்கிறாரு. குஷி படத்துல கூட அந்த அந்த மும்தாஜ் சாங் வந்து மாசி மாசம் ஆள அததான் எடுத்திருப்பாருங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம். தேவாவை அணுகுவது ரொம்ப ஈஸி. ஒரு முதல் பட இயக்குனர், நான் அசிஸ்டன்டா இருக்கேன், ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டேன், டைரக்டர் ஆகணும்னு இளையராஜா காம்பவுண்டுக்குள்ளே போகிறது தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அவர் கதை கேட்பார். ரெண்டாவது நிறையா சேனல் இருக்குது உள்ளே போகிறதுக்கு, சில ஃபார்மெட்லாம் இருக்குது. அவர் பிடிச்சதை அவர் பண்ணுவார், அது வேறு விஷயம். இப்போ நான் ஒரு உதவி இயக்குனராக இருக்கேன், வடப்பில் நின்றுட்டு இருக்கேன், ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிட்டேன், நேரம் தேவா பிரசாந்த் இருக்காரா, நேரம் போயிடலாம், அண்ணனை பார்க்கணும், வாங்க உட்காருங்க, என்ன விஷயம், படம் பண்ணுறேன், ஆமாம் என்ன படம், இந்த மாதிரி பண்ணுறேன், என்னப்பா பாட்டு வேணும், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கட்டிப்பிடிடா மாதிரியே ஒரு பாட்டு, அது நான் போட்ட பாட்டு தானே, அதே மாதிரி வேணுமா, அதை போட்டுக்க அப்படின்ட்டுருவாரு. நீ என்ன உனக்கு வேணும், அதான வேணும், அதை போட்டு தர வாங்கிக்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு இசையமைப்பாளர் முதல்ல தேவைதான். அது ஒரு நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு கூட சொல்லலாம். புதுமுக இயக்குனர் ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு உதவி இயக்குனர், ஒரு நண்பர் தான் அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல அவர்கிட்ட ப்ரொடியூசரும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது, ஒரு கதை மட்டும் வச்சிருக்காரு. தேவாட்ட போய் சொல்லிட்டார், ஆனால் இந்த மாதிரி கதை இருக்குது, நீங்கள் கேட்குறீங்களான்னு. அவருக்கு 6 மணி நேரம் கேட்பாரு. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு தேவா கூட பணியாற்றி யாரும் வெளியே போக மாட்டாங்க, நல்லா நட்பாக வச்சுக்குவார், நட்பாக இருப்பார். அவங்க கேட்குறத போட்டு கொடுப்பாரு. இளையராஜாட்ட போயிட்டு நீங்கள் கேட்க முடியாது. ஒரு டியூன் கேட்பார், 2-3 டியூன் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க, அதுவே முத்தாக தான் விழுகும். ரெண்டாவது விஷயம் அவர் கேட்க மாட்டாங்க. இவர்கிட்ட அப்படின்னா நீங்கள் உரிமையாக என்ன வேணாலும் கேட்கலாம். சார் இது மாற்றி கொடுங்க சார், இது இப்படி போடுங்க சார், இல்லாட்டி ரெண்டு பாட்டை எடுத்துகிட்டு போய் காமிச்சு இதே மாதிரி போட்டு தரீங்கன்னு கேட்டால் கூட அவர் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அதனால தான் கேசவிக்கு மேலே தொடர்ந்து படம் பண்ணார், ரஜினிகாந்த் தொடர்ந்து பண்ணார், கமலஹாசன் பண்ணார். அவர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லி இருக்கும். ஒரு உதவி இயக்குனர் போகிறாரு, இந்த மாதிரி கதை இருக்குது, 5 சாங் பண்ணி கொடுக்கலான்னு, ஃப்ரீயாக இருக்க வாங்கன்னு 5 சாங் கம்போஸ் பண்ணிட்டார். இவன்ட ப்ரொடியூசரும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ரொடியூசர் தேடுறான் பின்னாடி. இந்த மாதிரி தேவானன்ட்ட போனேன், படம் போட்டார், கதை ரொம்ப பிடிச்சி போச்சு, 5 சாங் போட்டோம் அப்படின்னு அதுக்கு தேடி ஒரு ப்ரொடியூசர் உள்ள வந்தார். இப்படி வந்து ஒருத்தர் படம் பண்ணார். அந்த கதையும் எனக்கு தெரியும். ஏன் சொல்ல வரேன்னா, தேவாங்கிற ஒரு இசையமைப்பாளர் ரீச், நீங்கள் அந்த காப்பிங்கிறாங்க இல்லையா, போகிறப்பயே நம்மளால் அப்படி தான் போகிறாங்க. இதை கேட்குறாங்க, இது வேணும், இதே மாதிரி வேணும், நான் அந்தக்கும் நீங்கள் கொட்டுங்க, அப்படியா இதே மாதிரி வேணுமா, இது கொஞ்சம் இது மாதிரி வேற மாதிரி வேணுமான்னு கேட்பார். அவர் சிரிச்சுக்கிட்டே ஓப்பனாக கேட்பார். அப்படியா சரி போட்டுருவோம் உட்காருங்க அப்படின்னு வாட்சி காமிப்பாரு. ஓகே இது நல்லா இருக்கு, எடுத்துக்கங்க, இது வேணாமா ஒன்றும் போடுறேன். அந்த மாதிரி அவர் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட். அதுதான் என்ன ஆச்சுன்னா, அது காப்பி கட் பேஸ்ட்டு, இளையராஜா இருந்து எடுக்கிறாரு, ரஹ்மான் இருந்து எடுக்கிறாரு அப்படின்னு பேர் இருந்தால் கூட அவர் ஏகப்பட்ட மெலடி சாங்ஸ் நிறைய மெலடி கொடுத்துருக்காரு. நேருக்கு நேரெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கும். ஆசை படத்தை பார்த்தீங்கன்னா அவர் படம் ரஹ்மான் படம் மாதிரி இருக்கும், அது ரஹ்மானுடைய மியூசிக்கல் மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அதில் ஒரு ரீரெக்கார்டிங்கில் ஒரு சின்ன ஒரு ஜிங்கிள் ஒன்று பண்ணியிருப்பார். அந்த ஆசை படத்தில் ஒரு சின்ன ஒரு ரீரெக்கார்டிங்கில் ரஹ்மான் பண்ணுற ஸ்டைல் அது, இந்த திருடா திருடா அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு ஜிங்கிள் ரொம்ப அழகாக இருக்கும்.
ஆசை அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஜிங்கிள் ஆமா ஆமா ரைட்ல அந்த ஹீரோ ஹீரோயின் பாக்குறப்ப ஒரு சின்ன ஒரு பண்ணிருப்பாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப கியூட்டா அந்த 143 எழுதி போடுறப்ப பஸ்ல ரொம்ப கியூட்டா பண்ணிருப்பாரு. பாத்தீங்கன்னா ரஹ்மான் பாடுற மாதிரி இருக்கும். அப்படி ஆட்களுக்கும் பண்ணுவாரு. அவர் ரொம்ப ரொம்ப டீசெண்டா போய் எனக்கு வந்து ரஹ்மான் மாதிரி பாட்டு வேணும், ரஹ்மான் மாதிரி தான் வாங்கிக்க. ஒருத்தர் வந்து 2 கானா பாட்டு எடுத்துட்டு இப்ப நேருக்கு நேர்லாம் ரகுமானா தேவாவாங்கிற குழப்பம் வரும். ஆமா ஆமா நேருக்கு நேர் வரும், ஆசையும் வரும், அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அந்த மாதிரி போறதுதான் இவர் மேல காதல் தும்மலை போன்றது எப்பவும் வரலாம் எவர் நம்ம குழம்புது யாரு வசந்த் வைரமுத்து. அவங்க 2 பேரும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே கொஞ்சம் இந்த கவிதை நாலேஜ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் துடிக்கின்ற காதல் தும்மலை போறோம்னு யாராவது யோசிப்பாங்களா? காதல தும்மல் அப்படின்னு எப்போடா வரும்டா தும்மல் வரும், எப்போடா வரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு எப்போடாலும் வரும் அப்படிங்கிறத துடிக்கின்ற காதல் தும்மலை போல எழுதுனாங்க. அந்த மாதிரி ஒரு யாரு கேட்டாலும் அந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கக்கூடிய ஒரு அதனால சில பேர் அவரை வந்து ஒரு காப்பி அந்த மாதிரி வர்றாரு அப்படி இப்படின்னு பேர் வந்தது ஒழிய இன்னைக்கும் 350 படத்துக்கு பண்ணிட்டு தமிழ் சினிமாவில் தனியாளா மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு, மிகப்பெரிய அவமானத்துக்கு பிறகு, நிறைய விமர்சனங்களுக்கு பிறகு இன்னைக்கும் ஒரு இசையமைப்பாளர் நீங்க நிற்கிறாரு. சமீபத்தில் கூட அவருடைய ஈவெண்ட் ஒன்று பண்ணாங்க, பெரிய அளவில் நடந்தது. எல்லா ஆர்டிஸ்டும் வந்து பாராட்டி பேசினாங்க. எல்லாத்தையும் ரஜினிகாந்த் அதுலதான் வந்தாரு நினைக்கிறேன். அதுலதான் ரஜினிகாந்த் வந்தாரு, எல்லா மேக்சிமம் வந்தாங்க. எல்லாத்தையும் ஒரு கமல் தேவா காம்பினேஷன் கொஞ்சம் குறைவுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா அந்த கொஞ்சம் குறைவான படங்கள் தான். எல்லார்ட்டையும் ரொம்ப இனிமையா பழகக்கூடியவர், ஈஸியா போய் கனெக்ட் ஆயிடுவார். அந்த மாதிரி இருக்கிறாரு ரஹ்மான். தேவா அவர்கள் இப்போ சமீபத்தில் தான் பிறந்தநாள் 72வது 73வது பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறாரு. இன்னும் படங்கள் 2 படம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் பையன் ஸ்ரீகாந்த் தேவா சமீபத்தில் நேஷனல் அவார்டு வாங்கினாரு ஒரு படத்துக்கு. அப்படி அவருடைய மியூசிக் ஜேர்னி அப்படி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா தேவா, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் பேசுவாங்க, எம்.எஸ். விஸ்வநாதன் பேசுவாங்க. சார் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கண்ணதாசன், வாலி பேசுவாங்க. ஆனால் நடுவில் மருதகாசி, உடுமலை நாராயணகவின்னு நிறைய பேர், புலமை பித்தன், புதுமை பித்தன், நிறைய பேர் பாடலாசி, முத்துலிங்கம், இந்த மாதிரி நபர்கள் வந்து எவ்வளவோ திறமையாக பண்ணியிருப்பாங்க. வெளியே தெரியாமல் இருக்கும், ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சாமானிய மக்களுக்கு தெரிஞ்சது வாலி, கண்ணதாசன் மாதிரி. அதே மாதிரி இந்த பகுதி வந்து இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் பேசப்பட்ட அளவுக்கு பேசப்படாத நபராக இருந்தாலும் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு கலைஞரினுடைய திறமையை வெளிச்சம் காட்டுவது ஒரு ஊடகத்துக்கு கடமை. அந்த வகையில் அந்த விஷயத்த நீங்க மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கீங்க. ஒரு திறமையான கலைஞனை தெரிஞ்சு கொள்ளுங்க. வெறும் கானா அல்ல, வெறும் தேனீசை அல்ல, எல்லாவித திறமையும் உடைய ஒரு அற்புத கலைஞன் தேவா அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி.